கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. 129 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்க சொல்லுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The blessing of the Lord will be upon you. We bless you in the name of the Lord என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹalleluya, praise the Lord. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஹalleluya, நம்முடைய அன்றாட வாழ்விலே பலவிதமான சாபம் நிறைந்த வார்த்தைகள், ஹalleluya, இவைகளெல்லாம் அதை நம்ம கடந்து போகிறோம். நிறைய கர்சிங் வார்த்தை. வீட்டில் இருந்தால் ஒரு பிள்ளை இருந்தால் பெற்றோர்கள் நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்வாங்க. சரிங்களா? நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்தால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நீ உருப்பட, நீ தண்டம், தோத்துரும், நீ தண்டம், நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்வாங்க பிள்ளைகளுக்கு. ஐயோ, பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது, தோத்துரும். வீட்டில் இருந்தால் எப்போ பாரு எங்கள் அம்மா அப்பா திட்டிகிட்டே இருக்காங்க, என்ன வேஸ்ட்டுன்றாங்க, தண்டன்றாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க தோத்துரும். கணவன் மனைவி இருந்தால் தோத்துரும், நீ உன்னை மனைவியாக கொண்டதுக்கு தோத்துரும், பிரைஸ் தி லார்ட், ஐயோ தோத்துரும், வேஸ்ட்டு நீ தோத்துரும். நீலா ஒரு மனைவியா, போல்டாக இருக்கிறவங்க பொம்பளை, நீலா ஒரு புருஷனா தோத்துரும் அப்படின்னு ஒரே சண்டை. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆசீர்வாதமே என்ன இல்லை, வார்த்தை இல்லை. மாமியார் மருமகளும் சண்டை. வந்த பாரு என் வீட்டுக்குள்ளே, நீ நுழைஞ்ச அந்த நாள்லேருந்து தரித்திரம் தான் தோத்துரும். நீ என்னைக்கு கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் குடும்பம் போச்சு, என் புள்ள போச்சு, என் கையை விட்டு போயிட்டான், அப்படி போயிட்டு ஐயோ ஏண்டான்னு இருக்கும் தோத்துரும். வீட்டுக்குள்ளே ஏண்டா போறோன்னு இருக்கும் நிறைய பேருக்கு தோத்துரும். நிம்மதியே இருக்காது தோத்துரும். எப்போ பார் ஏதாவது அபசகமான வார்த்தை தோத்துரும். ஆஃபீஸுக்கு போனால் சூப்பர்வைசர் தண்டம், நீலாம் எதுக்கு வேலைக்கு வந்த அப்படின்வான். ஐயோ வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போனாலும் இப்படியா தோத்துரும். சபைக்கு வந்தா தோத்துரும், நீயா என்ன செய்யறா ஆண்டவருக்காக, ஐயோ இந்த ஆளு விட மாட்டேங்கிறான். எங்க பாரு ஒரே வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், அபசகுபமான வார்த்தைகள். இவைகளை தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் போராடி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போராடி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இவ்வளோ வார்த்தைகளின் மத்தியில் தோத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா மனுஷனை உண்டாக்கி, பைபிளில் தான் சொல்கிறேன், ஆதியாகமம் 1:28 தோத்திர வாசிங்க. ஆதியாகமம் 1:28. அன்னைக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். the first place ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு சகல நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களை சந்தோஷமா இருந்தா ஆண்டு அனுபவித்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வாதம். இவ்வளோ போராட்ட சாபங்கள், அதில் இவ்வளோ வார்த்தை எதிர்நீச்சல் போட்டு தோத்திரம் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அதை உருவாக்கி ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு தோத்திரம் ஒரே ஒரு கண்டிஷனை தான் கொடுத்தார். என்ன கண்டிஷனு? என்ன கண்டிஷனு? இந்த மரத்தை ஒண்டி என்ன செய்யாத, பழத்தை சாப்பிடாது, மற்ற எல்லாம் சாப்பிடு, தோத்திரம், பிரைஸ். இதை ஒண்டி என்ன செய்யாத, சேர்ந்துடாது. என்றைக்குமே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. ரொம்ப ஹல்லேலூயா, அவருக்கு சந்தோஷம். ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒரு கண்டிஷன் இல்லாமல் கிடைக்காது. ஹல்லேலூயா, எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒரு கண்டிஷன் அடிப்படையில் தான். ஹல்லேலூயா, கண்டிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமோ, நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமோ எந்த ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன வராது, இன்னைக்கு இந்த நிபந்தனைகளை கடைபிடிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? ஹல்லேலூயா, every blessings has a condition. ஹல்லேலூயா, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஹல்லேலூயா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்க தான் செய்யும். தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பிடிச்சது, பார்க்காதீங்க தோத்திரம். உபாகமம் 28 எல்லாருக்கும் பிடிச்சமான அதிகாரம், உண்மைதானே? தோத்திரம், வாசித்திருக்கீங்களா? தோத்திரம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கீழாகாமல் உன்னை வாளாக்காமல்
நீ கீழாகாமல் ஐயோ உன் மாவும் அப்பமும் மாவு பிசைற தொட்டியும் ஐயோ ஐயோ பார்க்கும் போது அப்படியே உன் தோட்டத்தில் தோத்திரம் மாடு கண்ணுக்குட்டி போடும், நாய்க்குட்டி போடும், பூனைக்குட்டி போடும், தோத்திரம் பிரேசலார் வீட்டில் நீனும் நல்லா நிறைவா இருப்பா, எல்லாரும் இருப்பா, எல்லாம் ஆண்டவர் ஒன்றும் விடாம பாக்கி ஹல்லேலூயா எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டாரு. ஹல்லேலூயா பிளஸ்ஸிங்னா அப்படி ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் டிவி கூட தோத்து போயிடும். ஹல்லேலூயா அப்படி ஒரு ஆசீர்வாதம் தோத்திரம். ஆனா கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தைகள் படி நீ செஞ்சா, ஹல்லேலூயா என் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிச்சா தோத்திரம். இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தோத்திரம் அப்படியே போட்டிருக்காரு. அது எவனும் படிக்கவே மாட்டான் தோத்திரம், யாரும் படிக்க மாட்டான். ஐயோ படித்தாலே வம்பு தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளில் தோத்திரம் எஸ்ரா நெகேமியா ரூத்து வரைக்கும் வருவாங்க தோத்திரம், ரூத்தோட நின்றுப்பாங்க. இந்த யோபு யாரும் படிக்க மாட்டாங்க, அப்படியே சங்கீதம் தாவி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, ஏன்னா இந்த யோபு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம். ஏன்னா எல்லாம் போயிடுச்சுன்னா ஏற்கனவே இழந்து போயிருக்கோம். இந்த யோபு படித்து தோத்திரம் இந்த புத்தகத்தோட ஆண்டவர் நம்மோட பேசிட்டாருன்னா என்ன ஆகுறது? ஐயோ தோத்திரம். அதனால இந்த யோபுவை தாண்டி தோத்திரம் சங்கீதத்துக்கு போயிடுவாங்க. யோபு மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறார் தோத்திரம். அப்போ அவருக்கு கீழ்ப்படியும் போது அதில் தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா அந்த ஒபீடியன்ஸை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு. ஆமாம், இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த கீழ்ப்படியாமை என்ற ஒரு சின்ன ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழப்பதற்கு காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆசீர்வாதத்திற்கான படிகள்லாம் என்ன, எப்படிலாம் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்குல்ல, இந்த சீக்ரெட் ஆஃப் பிளெஸ்ஸிங் தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா தோத்திரம். ஜனங்கள் ஆசீர்வதின்னு சொன்னார் தோத்திரம். பிரைஸில் தைரியமாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஹல்லேலூயா தோத்திரம். நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய பிரியம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார் தோத்திரம். முதலாவது தோத்திரம் தி சீக்ரெட் ஆஃப் பிளெஸ்ஸிங் தோத்திரம். என்னென்னு நமக்கு தெரிஞ்சது தான் தோத்திரம், புதுசாலாம் எதுவும் சொல்லலை, தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 3, ஆதியாகமம் 12:3 தோத்திரம். bless those who are blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். போதும் உன்னை ஆசீர்வதிக்க. பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? எல்லாரும் தேவ பிள்ளைகள் தானே? எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தானே? எல்லாரும் வசதியாக இருக்குமா? எல்லார்ட்டையும் எல்லா வசதிகளும் இருக்கு. சிலர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் சிலர் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. அதே சபைக்கு தான் நான் போகிறேன், அதே திருவிருந்து தான் நான் எடுக்கிறேன், அதே தோத்திரம் தான் நானும் சொல்கிறேன், அதே அல்லேலூயா தான் நானும் சொல்கிறேன், அதே பைபிள் தான் நானும் வச்சிருக்கிறேன், அவன் பக்கத்திலே தானே நானும் உட்காந்துருக்கேன், அவன் அபிஷேகத்தில் நிறையும் போது நானும் தானே அதே அபிஷேகம் தானே எனக்கு வருது, ஆனால் அவன் நல்லா இருக்கானே நான் நல்லா இல்லையே அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு கோபம் வருது. அல்லேலூயா. யார் மேலே? யார் மேலே? ஆண்டவர் மேலே. அல்லேலூயா தோத்திரம். என்ன ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஏன் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீரு தோத்திரம். அன்புக்குரியவர்களே தோத்திரம், வேதம் சொல்லுது உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணுமா அப்போ நம்மளோடு இருக்கிறவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அவர்களை கண்டு வேதனையோ வருத்தமோ நம்ம படாமல் தோத்திரம் அவர்களை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ஆமாம், அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கனமானவன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அது வேற. இங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன். நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, கனமாக இருக்கிறாங்க அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நல்ல கனத்துக்குரிய பாத்திரமா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்க.
அவங்கள நீங்க ஆசீர்வதிக்கும் போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு எரிச்சல் வருதே, பொறாமை வருதே, அவங்க பக்கத்துல உட்கார மாட்டோமே. ரொம்ப தான் இன்னுமோ கையில் காசு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். என்னையும் பாரு, நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார் பாரு, அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. இந்த மாதிரி என்ன தானே நமக்கு வருது. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிச்சவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரோ? நான் பாரு ஃபாஸ்டிங் போடுறேன், தோத்துரும், நான் பாரு ஜோம் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நினைச்சிருக்கிறனால தான் இன்னும் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கோம், பெறாமல் இருக்கோம். நமக்கு பக்கத்தில் நம்மளோட நல்லா இருக்காங்களா பிரதர், கை கொடுக்கணும், தோத்துரும். பிரைஸ் லார்ட். நம்ம தான் தியேட்டரில் ஷோ முடிஞ்ச மாதிரி ஓடுறோமே, திருன்னு. தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா? ஷோ முடிஞ்சோடனே கதை திறப்பான், துடுதுருன்னு எல்லாரும் ஓடுவாங்க. யாரையும் பார்க்க மாட்டான். பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியாது, ஏன்னா ஏற்கனவே இருட்டில் தான் உட்காந்து பார்த்துருக்கேன். வெளிச்சத்தை போட்டுருவான் பாருங்க, துடு வேலையை ஓடுவான். அதே மாதிரி சபை ஆராதனை முடிச்சோன்னு துணியகானு ஓடுவாங்க. தியேட்டரில் தோத்துரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது, தப்பு. பக்கத்தில் இருக்குள்ள பார்த்து கை கொடுத்து விசாரிங்க. அதான் சபை, அதான் ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கையை கொடுத்து ஒரு தோத்திரம் சொல்ல முடியல, தோத்திரம் என்னன்னு விசாரிக்க முடியலன்னா என்னையா அது? ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது இருந்து எல்லாருக்கும் கை கொடுத்து என்ன செய்யுங்க. ஆமாம், எப்படி இருக்கீங்க, உங்களை விட நல்லா இருக்காங்களா, கை கொடுத்து. காட் பிளஸ் யூ பிரதர், கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லைன்னா கூட சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானே ஆசீர்வதிப்பேன். கனப்படுத்தணும். தோத்துரும். பிரைஸ்ல ஆசீர்வாதமான ஒரு 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 ஸ்தானத்தில் கர்த்தர் யாரையா வைத்திருக்கும் போது அவர்களை நீங்கள் என்ன செய்யணும், கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும். bless those who are blessed. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும்போது தன்னாலே ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஏதோ ஒன்று ஆண்டவர் அவங்க மேலே ஒரு கிருபை வச்சு ஏதோ ஆசீர்வதித்து நல்லா வச்சிருக்கிறார். அப்போ அவங்கள்ட்டேருந்து ஒரு நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அவங்கள்ட்டேருந்து எப்படி நான் வாங்கிக்கிறேன்? நான் டைரெக்டாக கர்த்தர்ட்டேருந்து வாங்கிக்கிறேன். சில ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் சில சேனல் மூலமாக தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. தோத்திரம். சில சேனல் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பார். சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் சில நன்மைகளை வைத்திருப்பார். அதன் மூலமாய் நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாய் நம்ம என்ன செய்யலாம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ நாம் மற்றவர்களை கனப்படுத்த ஹல்லேலூயா நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கனமானவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்து. இப்போ தோத்திரம். இப்போ நான் நிற்கிறேன் இங்கே முன்னாடி. இப்போ ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை எப்படி வச்சிருக்காரு? கணத்துக்குரிய ஒரு ஸ்தானமாக தானே வச்சிருக்காரு. தோத்திரம். பிரைஸ் லார்ட். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தானத்தை இங்கே வச்சிருக்காரா இல்லையா? அப்போ இந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்த கூடாது, மனக்கேசில் என்ன செய்யக்கூடாது, படுத்தக்கூடாது. தோத்திரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சத்தியம். இதெல்லாம் தெரியாதனால தான் ஹல்லேலூயா இஷ்டம் போல நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். இந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய எந்த ஒரு தேவ மனுஷனாலும் ஹல்லேலூயா கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். அவளை துக்கப்படுத்தக்கூடாது. தோத்திரம். அவங்க மனவேதனை அடைகிற மனதார அவங்க உங்களை வாழ்த்துற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தோத்திரம். இது சத்தியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா ஹல்லேலூயா எத்தனை வருடமானாலும் பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. தோத்திரம். தேவன் உங்களை எளிதாக ஆசீர்வதிக்க தீர்மானம் கொண்டிருக்கும் போது தோத்திரம் நீங்க என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆசீர்வாதம் சொல்லும்போது தோத்திரம் மியூசிக் போடக்கூடாது. தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனை கிருபைன்னு சொல்லும் போது மியூசிக் போடக்கூடாது. ஹல்லேலூயா. டங்குன்னு தட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கையை கட்டிட்டு அமைதியாக அந்த ஆசீர்வாதத்தை, ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு ஆரோனுக்கு சொல்லி கொடுத்தார் ஜனங்களை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த வே ஐ அம் கோயிங் டு பிளஸ் த பீப்பிள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், தள்ளிப்போ நானும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், போ பெற்றுக்கொள் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஆரோனை கொண்டு நிற்க வச்சு ஜனங்களை ஆசீர்வதி. தோத்திரம். தேவன் ஆசீர்வதிக்க சில வழிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். அதனால தான் ஆசீர்வாதம் சொல்லும் போது கையை உயர்த்தக்கூடாதுங்கிறது. தோத்திரம். ஆராதனைக்கு கையை உயர்த்தணும். ஆசீர்வாதம் ஹல்லேலூயா சொல்லும் போது தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இந்த நல்ல சத்தியத்தை அறிந்தவங்கலாம் தோத்திரம் அந்த 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 அது முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்களாம் அதெல்லாம் அதை நல்லா செய்வாங்க. அந்த கடைசி ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சிலர் பாருங்க ஜபம் முடிச்சோன்னே உருகுடுன்னு ஓடிடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் பெறாம நீ ஓடின அந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் ஒன்றுமே உனக்கு வராது. தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதுக்கு முன்னாடி சில திடுன்னு பைபிள் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படியே செய்யாதீங்க. கடைசி ஆசீர்வாதம் வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் blessing. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த திருவிந்த நேரத்துல எல்லாம் ஆசீர்வாதம் வர போகாதீயா வெளியே, போகாதீயா வெளியான்னு சொல்றதுக்கு காரணம் தான் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அதை நம்ம அந்த ஹம்பிளா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம். நம்ம சமீபத்தில் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்த பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் அதில் அந்த பெரிய காங்கிரிகேஷனை ஆசீர்வதிப்பார். அப்போ மே த கிரேஸ் ஆஃப் த லார்ட் அந்த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவார். அந்த சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நாம் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம் அப்படின்னு அவர் எல்லா அத்தனை சபையார ஆமேன்னு சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. நான் இருந்திருக்கேன் அந்த ஆராதனையிலலாம். அத்தனை பேரையும் ஆமேன்னு சொல்ல வைப்பார். ஏன்னா அப்போ தான் அந்த பிளஸ்ஸிங் அப்படியே அவங்க மேலே ரெஸ்ட் ஆகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, சும்மா இல்லை ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போகிறது. ஒவ்வொரு முறையும் நீ சபைக்கு கூடி வரும்போது உன்னை ஆசீர்வதிக்க பரலோக தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை வெறுமையாய் அனுப்ப அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீ அதற்கு தகுதியாய் பெற்றுக்கொள் அந்த ஆசீர்வாதத்தை. God loves to bless his people. தம்முடைய ஜனத்தை கனப்படுத்த ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதனால அந்த முழுமையான அதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் முடிக்கும் போது தோத்திரம் ஆமேன் சொல்லாம அமைதியா இருக்கக்கூடாது. தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக அப்படின்னு சொல்லும்போது சத்தமா ஆமேன் சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே உங்க மேல கடந்து வரும். ஹல்லேலூயா. அதை நீங்க சொல்லி பாருங்களேன். ஸ்தோத்திரம். எத்தனை மகிமையா இருக்கும். உங்களை ஆசீர்வதிக்கவர்களை ஹல்லேலூயா நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டாவது, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். டூ குட் ஃபார் ஈவில் டூயர்ஸ். யார் யாரெல்லாம் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். உண்மைதானே? தோத்திரம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவனை என்ன செஞ்சாரு? அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் பாவம் வனாந்திரத்தில். அவனை கூப்பிட்டு தோத்திரம் வாடான்னு சொல்லி அவனை என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ணி தோத்திரம் நீ இஸ்ரவேலுக்கு ராஜா. உடனே அவன் ஹாய் நாதா ராஜா, நாதா ராஜா, ஹாய் நாதா ராஜான்னு சொன்னானா? இல்லையா? தோத்திரம். அவன் ராஜாவாக அபிஷேகம். இன்னைக்கு தோத்திரம் யாராவது ஒரு தீர்க்கதரிசி நீ ஊழியத்துக்கிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்ன உடனே சில ஓடுவான், ஊழியத்துக்கு ஓடுவான். தோத்திரம். அது தேவ சித்தம் இல்லை. ஊழியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். பொறுமையோட காத்திருக்கணும். அந்த ரைட் டைமுக்காக. தாவீது தோத்திரம் அவ்வளவு நாள் வனாந்தரத்துல தோத்திரம் விரட்டப்பட்டான். யாரால? சவுலினால. அவனை கொல்வதற்கு அவ்வளவு தீர்மானம் பண்ணிட்டான். தோத்திரம். சவுல் ராஜா. தோத்திரம். லிட்டரலா அவனை எத்தனையோ முறை கொல்வதற்கு நெருங்கிட்டான். ஆனா கர்த்தர் தாவீது மேல கை போட விடல. ஹல்லேலூயா. சவுல. ஆனா இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா தோத்திரம் சவுலே தாவீது கையில் என்ன செஞ்சுக்கிட்டான்? மாட்டிக்கிட்டான் கையுங்களுமா. இவன் நினைச்சிருந்தா ஒரே போட்டிருக்கலாம். ஜோலி முடிஞ்சதுடா, நம்ம தான்டா ராஜா. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே. தோத்திரம். கர்த்தர் சொல்லிட்டாரே. தோத்திரம். நல்ல செய்யுங்க. எல்லா தீர்க்கதரிசிகளையும் கேட்டுக்கிட்டு விளையாட முடியாது. தேவனுடைய தீர்மானத்திற்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்க தாவீது சொல்றான், தேவன் அபிஷேகம் பண்ணவன் மேல நான் கைப்பட மாட்டேன். அதுதான்யா உத்தமம். ஹல்லேலூயா. தீமை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தோத்திரம். அவன் எளிதில் டிட் ஃபார் டாட் பண்ணி சோழியா முடிச்சிருக்கலாம். நமக்கு தீமை செய்யறவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தோத்திரம். நன்மை செய்யணும். அது எப்படி பிரதர்? என்னால முடியாது. தோத்திரம். அது ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதனால கிங் டேவிட் இன்னும் பேசப்படுகிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். எத்தனையோ முறை சவுலை கொல்வதற்கு அவனுக்கு தருணம் கிடைத்த போதிலும் அவன் அவசரப்படலை. ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவசரப்படாத, பொறுமையோடு கூட காத்திரு. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் தீமை இழைக்கப்பட்டாலும் நீ பொறுமையோடு கூட காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தர் அது நன்மைக்கேற்றுவாய் உன்னை ஹல்லேலூயா முடித்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ தீமைகளை தாவீது சந்தித்தான். தோத்திரம். அரசனாக மம்மள போனா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டான்யா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஈடு என்ன யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அவ்வளோ சொத்துக்களை சேர்த்தான். தோத்திரம். அவ்வளோ நல்ல அவன் எதிர்த்து எவனுமே ஜெயிச்சவன் கிடையாது. ஹல்லேலூயா.
அப்படி ஒரு ஹல்லேலூயா சீரு சிறப்புமான ஒரு ராஜாவாக கர்த்தருடைய அழைப்புக்காக காத்திருந்து பொறுமையோடு இருந்தா கர்த்தர் அப்படிதான் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டா தோத்திரம் கேவலமா முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தீமைக்கு அவன் தீமை செய்யவில்லை. ஹல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு அவன் நன்மை செய்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தோத்திரம் யோபு அவ்வளவு கஷ்டப்பட்டான்யா. ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க 3 பேரு. வந்தவங்க தோத்திரம் பிரைஸ்ல வாய்மொழி இருக்க வேண்டியதானே. தோத்திரம் கீதா புராணம், சங்கரா புராணம், இந்த புராணம் தோத்திரம் எல்லாத்தையும் ஓதுனாங்க. தோத்திரம் நீ அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா சில ஆறுதல் சொல்றதுக்கு பதில நீ என்ன தப்பு செஞ்சா பாவரிக்க செய்ய. தோத்திரம் பிரைஸ்ல நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. தோத்திரம் பிரைஸ்ல உபாசம் இரு, தோத்திரம் பாவரிக்க செய்ய, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. இதே கதை தான் இங்கே யோபுக்கு. அவன் பாவம், அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான், நொந்து போயிருக்கிறான், எல்லாத்தையும் இழந்து சரீரத்திலையும் வேதனை. அவன்கிட்ட போய் தோத்திரம் இவங்க உட்காந்து தோத்திரம் புராணம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாரு, 3 பேரையும் தோத்திரம் கெட்டி யோபு கையில் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஏய் நீ ஜோம்னா தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தோத்திரம் உன்னை பத்தியா பேசுறான். தோத்திரம் பாரு, அல்ல நீ ஜெபித்தாதான் இந்த 3 பேருக்கு விடுதலை, இல்லைன்னா இந்த 3 பேருக்கு விடுதலை கிடையாது. ஹல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் நடிக்க போயிட்டாங்க 3 பேரும். ஐயோ தோத்திரம் என்னையாது பார்க்க வந்த சும்மா இரு. தோத்திரம் தேவையில்லாத பேசாத. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப யோபுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. இவ்வளோ நேரம் உட்கார வச்சு 3 பேர் உயிரை வாங்கினானுங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏய் இவன் 3 பேருக்கு நீ ஜோம் பண்ணுன்னாரு. நம்ம என்ன செஞ்சிருப்போமா? ஆண்டவரே நான் ஜோம் பண்ண மாட்டேன், இவனுக்கு வேணும் நல்ல படட்டும். நம்ம பண்ணுவோமா? நமக்கு தீமை செய்தவர்களுக்கு ஆண்டவர் ஜோம் பண்ண சொன்னா தோத்திரம் ஜோம் பண்ணுவோமா? செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். செய்வோமா? நான் பண்ண மாட்டேன், நல்ல படணும், முட்டிக்கு முட்டி. தோத்திரம் சில நேரங்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது ஹல்லேலூயா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு யோபு ஹல்லேலூயா ஜெபித்தான். இந்த 3 நண்பர்களும் விடுதலை பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, யோபு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். டபுள் ஃபோல்ட் பிளஸிங். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை. ஹல்லேலூயா. உனக்கு தீமை செய்கிறவர்கள் ஹல்லேலூயா அவர்களை பார்த்து நீ வேதனைப்படாதே. ஹல்லேலூயா. நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நன்மை செய்ய ஹல்லேலூயா சான்ஸ் கிடைக்கும் போது நன்மை செய். கர்த்தர் நம்மை உங்களை கனப்படுத்துவார். எப்பொழுதும் ஸ்தோத்திரித்து ஜெபித்துக் கொண்டு ஆல்வேஸ் பிரைஸ் ஹிம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 21லேருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 21லேருந்து 27 எசேக்கியாவின் நாட்களிலே நடந்த ஒரு அற்புதமான அல்ல ஒரு சம்பவம். தோத்திரம் வாசி. பாருங்க, புசித்தார்கள், பலி செலுத்தினார்கள், துதி எழுத்தார்கள். ஹல்லேலூயா. தோத்திரம் புசித்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தத்தக்கதான ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? செய்தார். துதித்தல் தேவனுக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். தோத்திரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில். அப்ப ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரிய ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆக நம் ஆண்டவரை துதிக்கும் போது ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கிறார். when we start praising him hallelujah he starts to bless us. hallelujah. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒன்று பாருங்க, அந்த மலை பிரசங்கத்தில் தோத்திரம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. 3 நாள் ஆகிப்போச்சு. ஆண்டவர் சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்னு கேட்குறாரு. அப்போ சீசர்களை பயப்பா என்னையா அது தோத்திரம் இத்தனை பேர்களுக்கு போய் சாப்பாடு வாங்கணும்னா தோத்திரம் எங்கே போய் வாங்குறது? ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு.
தோத்துரும். அப்போ அவங்க சொல்ல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அதை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லி தேவை நிறைந்த ஹல்லேலூயா ஒரு ஜனத்தின் மத்தியிலே குறைவான ஒன்றை ஆண்டவர் எடுத்து ஸ்தோத்திரிக்கிறார். அது அத்தனை பேருக்கும் நிறைவாய் காணப்பட்டு மீதியானவைகளும் எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, உன்னுடைய தேவை பெரிதாக இருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் இருப்பது குறைவாக இருக்கலாம். அதற்காக நீ கலங்கி தவிக்காதே. அந்த குறைவை நீ வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உன் தேவை பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. உன் தேவை பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Praise him for the little which you have. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற குறைந்த ஞானத்துக்காய் ஆண்டவரை துதி. ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். உனக்கு இருக்கிற குறைந்த வருமானத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. Praise the Lord. எதை குறித்து முறுமுறுக்காதே, சோர்ந்து போகாதே. உன் தேவைகளை குறித்து அவிசுவாசம் இருக்க வேண்டாம். அந்த 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 30:27 வாசிக்கும் போது தோத்திரம் ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு போய் எட்டும். அப்போ தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பிரியமானது துதி செலுத்துதல். அப்போ இன் எவ்ரிதிங் இஃப் யூ ஸ்டார்ட் பிளஸிங் ஹிம் அண்ட் பிரைசிங் ஹிம், God will bless us. எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை துதிக்க நாம் பழகிக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ த சீக்ரெட் ஆஃப் பிளஸிங் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், எப்படி ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர். தீமை செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். 4ஆவதாக நம்ம பார்த்த சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், Psalms 109 verse 17. சங்கீதம் 109:17. விரும்பி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. லாங் அண்ட் ப்ரே ஃபார் த பிளஸிங். கர்த்தர் கொடுத்தா பார்த்துக்கலாம். தோத்துறோம். எனக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம இருக்காம விரும்பி நாம் ஜெபிக்க வேண்டும் சில ஆசீர்வாதங்களுக்காய். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆமாம், தோத்துறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுகிற கூட்டம் இருக்கு. தோத்துறோம். எனக்கு அது கிடைக்குமா? தோத்துறோம். வேதம் சொல்லுது, நீ விரும்பினாலே உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. தோத்துறோம். நீ விரும்பினால் அதை உனக்கு தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம என்ன செய்கிறோம்? போய் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம். அது எவ்வளோ தவறு. ஹல்லேலூயா. பிரைஸ். விரும்பினால் நான் தருவேன். ஆசீர்வாதத்தை நீ விரும்பு. ஹல்லேலூயா. சாபத்தை விரும்பினா ஆமாம் பின்ன அதான் உண்டாகும். ஹல்லேலூயா. தோத்துறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, தோத்துறோம் நீ என்ன வேணா என்ன திட்டிக்கோப்போ, நல்லா திட்டு நல்லா திட்டு நல்லா திட்டுன்னுவாங்க. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? தோத்துறோம். சபிக்கிறியா? நல்ல சபி. நம்ம அப்படியே ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. அது அப்படியே உங்கள் மேலே வரும். ஹல்லேலூயா. சாபத்தை விரும்பக்கூடாது. ஆசீர்வாதத்தை விரும்பி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ லாசரு வியாதியாக இருந்தான் தானே. லாசரு யாரு? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அந்த லாசருடைய குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான குடும்பம், அன்பான குடும்பம். தோத்துரும். அப்போ வியாதிப்பட்டு இருந்தான். அப்போ ஆண்டவரும் லாசரு குடும்பமும் அவ்வளோ ஃபெலோஷிப்பாக இருந்தாங்க, நெருங்கிய உறவுகளாக இருந்தாங்க. ஆனால் வியாதிப்பட்டு இருந்து தோத்துரு இவங்க என்ன செய்கிறாங்க? இவர் வியாதிப்பட்டு இருக்கிறத சொல்லி விடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்றார், வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டு இருந்தும் தான் இருந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்? தாமதித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க விருப்பப்பட்டாங்க, நீங்கள் வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே. அப்போ ஆண்டவர் வரணும்னு என்ன செஞ்சாங்க? விருப்பப்பட்டாங்க. அதனால தாமதம் பண்ணாலும் அவர் என்ன செஞ்சார்? வந்து நட்பின் அடிப்படையில் இல்லை, அல்லது அவர்கள் விரும்பினபடினாலே ஆண்டவர் அங்கே வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பினா மரித்து 4 நாட்கள் ஆனாலும் அதை உயிர்ப்பித்து உங்கள் கயிறத்தில் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்துரும். பிரைஸ். இதெல்லாம் எனக்கு அவ்வளோதான், கான் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. என் கையை விட்டு போயிடுச்சு, இனி நடக்காது என்று சொல்லி எந்த காரியத்திற்காக நீ அங்கலாய்க்காதே. நீ விரும்பினால் நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் அதை உயிர்ப்பித்து உன் கரத்தில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
Hallelujah. He can give that. He can give that. அதை கொடுக்க அதான் பாடணும். எல் ஷடாய், சர்வ வல்லவர், அகிலத்தை ஆள்பவர், அவரால கூடாதது ஒன்றுமில்லை, சகலமும் அவரால முடியும். ஹalleluya. நாம் விரும்பணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், தோத்துரும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹalleluya. விசேஷமாய் தாய்மார்கள், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். தோத்துரும். அது எப்படியோ இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி அது நாயா பேயா பூனையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. தோத்துரும். உங்க பிள்ளைகளுக்காக முட்டிக்கால முடக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தோத்துரும். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. முட்டிக்கால முடக்கி, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைங்க உமக்கேற்ற பிள்ளைகளாக இருக்கு. எந்த தாய் கண்ணீரோட தாம் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாளோ தோத்துரும், அந்த பிள்ளைய ஆண்டவர் விடவே மாட்டார் வெளியே. ஹல்லேலூயா. தோத்துரும். இன்னைக்கு நான் நிற்க காரணம் தோத்துரும் எங்கள் அம்மாவோட ஜெபம். ஹல்லேலூயா. தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். முழங்கால நிற்பாங்க. தோத்துரும். கண்ணீர் வடிப்பாங்க. ஹல்லேலூயா. தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவரோட தாயோட ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. கண்ணீரோட உன் பிள்ளைக்காக நீ முழங்கால முடக்கி ஜெபித்தா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கர்த்தர் திருத்தி உன் கருத்தில் கொடுத்து ஹல்லேலூயா அவனை நிற்க வச்சு இவனை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுக்கிட்டு தோத்துற வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறதுல கர்த்தர் உன் முழங்கால கொடுத்துருக்காருல, ஜெபிக்க கிருபை கொடுத்துருக்காருல. தோத்துறோம். முழங்கால முடக்கி கண்ணீர் வடி உன் பிள்ளைக்காக. ஹல்லேலூயா. தோத்துறோம். பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைக்காக கண்ணீர் வடி. தகப்பனுடைய பங்கை காட்டிலும் தாயருடைய பங்கு அதிகம். ஹல்லேலூயா. தோத்துறோம். தகப்பனுடைய பங்கை காட்டிலும் யாருடைய பங்கு அதிகம்? நீலாம் என்ன அப்பாவா இருக்க சொல்லியா? அப்படி எதா பண்ணியா? தோத்துரும். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவோட பங்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. தோத்துரும். டமாட்டிமார்னு வராதா? ஒரு தாயுடைய பங்கு தான். தாய் கண்ணீரோடு ஜெபித்து பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. எப்போ பாரு இவங்க துணி துவைக்கிறதும், பாத்திரம் கழுவுறதும், சமைக்கிறதும், தோத்திரம் கடைவீதிக்கு போகிறதும் இதே தான் சிலருக்கு பழப்பா போச்சு. பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவு செய்து ஜெபிக்கிற பழக்கம் நிறைய தாய்மார்களுக்கு இல்லை. அதனால தான் எல்லாம் இஷ்டம் போல் போதுங்க. தோத்திரம். தேவையில்லாமல் அரட்டை அடிக்காதீங்க. தோத்திரம். கூடி வச்சு அரட்டை அடிக்காதீங்க. நல்ல ஜாம் பண்ணுங்க. அறக்கதவை மூடிட்டு நேரம் கிடைக்கும் போதும் பிள்ளைகளுக்காக முழங்காலம் முடக்கி ஜாம் பண்ணு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை பெக்கிறது பெருசு இல்லை. ஹல்லேலூயா. அது ஆளாக்குற ஹல்லேலூயா ஒரு உன்னதமாக கடமை உனக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைகளை வளர்க்க மாட்டாங்க. ஆத்ம ஆதாயம் பண்ண வேலை உன் வீட்டில் முதல்ல ஆதாயம் பண்ண. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளையை கர்த்தருக்கேற்ற பக்தியில வளர்ப்பதற்கு ஹல்லேலூயா பிரயாசப்படு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு முழங்கால முடக்கி. தோத்திரம். ஒரு நாள் அது வீணா போகாது. ஹல்லேலூயா. சத்ரு என்ன தான் போராடி வெளியே எடுக்கணும்னு நினைச்சாலும் உன் கண்ணீரின் ஜெபம், உன் முழங்கால், ஹல்லேலூயா, அவனை ஏற்ற காலங்களில் கர்த்தர் குடுமி பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. தோத்துரும். ஆமாம், நிச்சயமாக நடக்கும். உன் ஜெபங்கள் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணித்தானே இருக்கேன், கவலையே படாது. உன் ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக கண்ணீர் பிடிச்சிருக்கேனே, கண்ணீர் ஆண்டவர் ஒரு நாளும் அலட்சியமாக எண்ண மாட்டார். நிச்சயமாக கனம் பெறுவாய். ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பின்பாக ஒரு பெரிய வெற்றி இருக்கு. ஹல்லேலூயா. தாய் கண்ணீரோடு உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்தானா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போராடி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்கள் சத்ரு பிள்ளைகளை ஹல்லேலூயா தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறான். இஷ்டம் போல அலைந்து திரிய செய்து கொண்டிருக்கிறான். நீங்க விடாதீங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஜெயம் ஆண்டவர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய விரும்பி ஜெபிங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்க மாட்டானோ பயமா இருக்கே சொல்லாத. என் பிள்ளை நல்லா இருப்பான். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விரும்பி ஜெபம் பண்ணு. ஆசீர்வாதத்தை விரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அதை கொடுப்பார். சங்கீதம் 128 4-5 வசனங்களே, கர்த்தருக்கு பயப்படும் போது ஆசீர்வாதம். Fear of the Lord will bless you. Psalms 128:4-5. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 115:13. Psalms 115:13. சங்கீதம் 115:13.
கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. God fearing people. ஹalleluya. தேவனுக்கு பயப்படும் போது ஹalleluya. தேவனுக்கு பயப்படணும் என்ன? தோத்திரம் ஏச்சு நின்று சல்யூட் அடிக்கிறதா, அட்டென்ஷனில் நிற்கிறதா, தோத்திரம் அதெல்லாம் கிடையாது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுற பயம். வசனம் ஹalleluya கீழ்ப்படையும். ஹalleluya. தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக தோத்திரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தோத்திரம் இங்கே ஒரு குடும்பத்தை கொடுத்த நாபால் ஹalleluya அபிகைல் என்ற குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சண்டையை தவிர்க்கும் போது ஆசீர்வதிக்க அவாய்ட் குவாரலிங் அண்ட் ஃபைட்டிங். சண்டை இல்லாமல் இருந்தால் தோத்திரம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ இந்த நாபால் அபிகைல் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாபால் வந்து பயங்கர தோத்திரம் கோபம் முட்டுகிறவன். தோத்திரம் பிரைஸ்லாம் கோபக்காரன். சொல்லுன்னு கோபம் வரும், மூக்குக்கு மேலே கோபம் வரும். தோத்திரம் எதுக்கத்தாலும் சொல்லுன்னு கோபப்பட்டுருவான். ஆனால் இந்த அபிகைல் வந்து அப்படி கிடையாது. அவள் என்ன செய்வா, கொஞ்சம் சாஃப்டாக தோத்திரம். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவி 2 பேரும் கோபக்காரங்களாக இருந்தால் ரொம்ப ஆபத்தாக போயிடும். எள்ளுன்னா அங்கே பட்டார்னு வெடிக்கும். தோத்திரம் அப்போ பாவமாக இருக்கும் தோத்திரம் அந்த குடும்பம். ஆனால் சிலர் ஞானமாக இருப்பாங்க. புருஷன் ரொம்ப கோபக்காரனாக இருந்தால் தோத்திரம் அந்த மனைவார் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. தோத்திரம் அமைதியாக இருந்தால் அதை என்ன செய்வாங்க, அந்த சூட்டை கொஞ்சம் தணிச்சு விடுவாங்க. ஹalleluya. அந்த கோபத்தை என்ன செய்வாங்க, கொஞ்சம் தணித்து தோத்திரம் பிரைஸில் அவங்க நல்லா இருக்கும் போது அதை என்ன சிலர் ஞானமாக நடப்பாங்க. பற்றியலா அந்த மாதிரி தான் இவன் ரொம்ப கோபமாக பேசிவிட்டான். தோத்திரம் ஆனால் இவன் வந்து என்ன செய்கிறா, ரொம்ப அமைதிப்படுத்துகிறா. தோத்திரம் அந்த அமைதிப்படுத்தி காரியங்களை இல்லைன்னா தாவீது வந்து எல்லாரையும் என்ன பண்ணியிருப்பான், சங்காரம் பண்ணி எல்லாரையும் தோத்திரம் ஒரு வழி ஆக்கியிருப்பான். தோத்திரம் தாவீதையே அவ்வளோ கோபப்படுத்திட்டான். தோத்திரம் ஆனால் இவள் போய் ஞானமாக போய் சமாதானப்படுத்தினால் ஒரு ஆசீர்வாதத்தை கண்டாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி சமாதானப்படுத்துறவர்கள் சபையிலும் சரி தோத்திரம் உலக ரீதியிலும் சரி ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுறவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்களாம், பைபிளை தான் நாங்கள் பார்க்கணுன்றீங்களா? சமாதானம் பண்ணுறவர்கள் அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள்பா, பீஸ் மேக்கர்ஸ். சபையிலே வந்து சோத்திரம் யாராவது ஒருத்தர் எதாவது பேசிட்டா அப்படின்னு கதையை கேட்டு புஷ்ஷுன்னு ஊதக்கூடாது. தோத்திரம் உடனே என்ன பண்ணணும், சமாதானப்படுத்தணும். சமாதான குறைச்சலுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமாதான குறைச்சலோடு கூட இருக்கிறாங்கன்னா உடனே என்ன பண்ணணும், வாங்க பிரதர், அவங்க உங்க மேலே ஏதோ மனத்தாங்கல இருக்கிறாங்க, வாங்க தோத்திரம் சரி பண்ணிக்கோங்க, சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவர்கள். ஃபைட்டிங்கே இருக்கக்கூடாது. ஃபைட்டிங் இருந்தால் பிளஸ்ஸிங் இருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, ஃபைட்டிங். எப்போ பாரு குடும்பத்தில் என்னது, சண்டை. எப்போ பாரு சண்டை. தோத்திரம் சண்டை இல்லாத நாளே இருக்காது. தோத்திரம் ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை வந்துடும். இருப்பாங்க, பயமாகவே இருக்கும். ஒரு நாள் எப்படிடா தோத்திரம் எப்படா சீக்கிரம் தூங்குவோன்னு இருக்கும். விடிய காலம் ஏச்சா பயமாக இருக்கும், இன்றைக்கி என்ன சண்டை ஆக போதோ தெரியல. அப்போ இந்த சண்டையும் இந்த கோரலிங்குமே தோத்திரம் நிறைய ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே இருக்கும். தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. தோத்திரம் சமாதானமாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தோத்திரம் சமாதானமாக இருக்க என்ன செய்யுங்க. எப்படி சமாதானமாக இருக்கிறது, எப்படி சமாதானமாக இருக்கிறது, அமைதியாக இருந்தாலே சமாதானமாக இருக்கலாம். இந்த வாய் இருக்க, இந்த வாய் தோத்திரம், இந்த வாய் சிலப்போ என்ன இருக்காது. ஆமாம் தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். இந்த செருப்பு தைக்கிற ஊசியை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், நல்லா தச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்புன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அது பெரிய நேபாள் பூகம்பத்தை விட பெரிய பூகம்பம் ஆயிரும். அந்த ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை எங்கேருந்தான் வருதோ தெரியல. இவங்களாம் பைபிள் காலேஜ் தோத்திரம் பிஹெச்டிலாம் கேட்டால் நான் படிக்காதவன், நான் படிக்காதனுமா. ஆனால் எங்கேருந்தான் அந்த வார்த்தையெல்லாம் வருமோ தெரியல. தப்புன்னு ஒரு வார்த்தை, அது பெரிய ஒரு கலக்கத்தை ஈடே செய்ய முடியாது. தோத்திரம் அதை சமாதானப்படுத்துறதுக்கு தோத்திரம் 1/4 கிலோ கறி, தோத்திரம் 1/4 கிலோ தோத்திரம் செவரட்டி, 1/4 கிலோ ஈரல், தோத்திரம் நண்டு மீன் வாங்கிட்டு வந்தாலும் சரியாகாது. ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு சமாதானப்படுத்த இப்படி வண்டியை அள்ளிட்டு வருவாங்க. தோத்திரம் தின்னு, ஏன் தின்னு திருப்பி நீ திட்டவா, தோத்திரம் தெம்பா திட்டவா. ஹல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். நல்லா வாயடிக்கிற ஆட்களுக்கு நல்ல கஞ்சம் ஊற்றி கொடுங்க. ஹல்லேலூயா. தோத்திரம்
தேவையில்லாத பேச்சுகள், சண்டைகள், சமாதான குறைச்சல், அது ஆசீர்வாத குறைச்சல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது ஆசீர்வாத குறைச்சல். ஹல்லேலூயா, சமாதானம் பண்ணுறதுக்கு நீங்க ஹல்லேலூயா முயற்சிங்க. ஹல்லேலூயா, நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, இதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியுமா? தோத்துறோம். இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம செய்யறோம். ஹல்லேலூயா, செய்யும் போது நிச்சயமாய் ஹல்லேலூயா இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவாய்ட் ஃபைட்டிங். ஹல்லேலூயா, ஆபிரகாம் லோத்து அப்படிதான், ரெண்டு பேர்களுக்கும் சண்டை வந்து போச்சு. தோத்துறோம். இவன் வேலைக்காரனுக்கும் அவன் வேலைக்காரனுக்கும் எல்லாம் உறவுக்காரங்க தான். தோத்துறோம். வேலைக்காரன் சண்டை வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணான்? லோத்த எப்பா தோத்துறோம், நீ தனியா போயிரு. தோத்துறோம், வீணான சண்டை வருது. ஹல்லேலூயா, தோத்துறோம். ஆபிரகாம் நினைச்சா, டாய் நான் தானே உன்னை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சான்? விட்டு கொடுப்பவன் அங்க அப்படின்னு நிறைய ஆட்டோவில் எழுதியிருக்கு, பார்த்துருக்கீங்களா? மறைமுனரில் நிறைய ஆட்டோவில் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஏறி உட்காந்தா காசு வாங்க மாட்டானோ? முட்டி தட்டிடுவான் போல. எல்லா ஆட்டோலையும் இருக்கான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், இல்லோத்தே வேண்டாம், நீ எங்கே போகிற, உனக்கு எந்த இடம் வேணும்? அப்போ அவன் ஆபிரகாம் பெரியவன், நீங்கள் முதல்ல என்ன வேணால் எடுத்துக்கோங்கண்ணே, அப்புறம் நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், அந்த இடம் எனக்கு கொடு, அதுதான் நல்லது அப்படின்னு விட்டு கொடுத்தான். தோத்துறோம். ஆபிரகாம் லோத்துக்கு என்ன செஞ்சான்? விட்டு கொடுத்தான். சரி போ, எப்படியா சமாதானமாக இருந்தால் பரவாயில்ல, நீ போயிருன்னு விட்டு கொடுத்தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி லோத்தை குறித்து நம்ம பேசுகிறதே இல்லை, ஆனால் ஆபிரகாமை குறித்து தான் இன்ன வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, அப்படி விட்டு கொடுத்தவன் ஹல்லேலூயா லோத்தை காட்டிலும் ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, சமாதானம் பண்ணுவர்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் அதில் ஒரு சண்டை வருதா, உன்னால் சமாதானம் பண்ண முடிஞ்சா ஹல்லேலூயா அதை சமாதானம் பண்ண பார். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உன்னால் முடிந்த அளவுக்கு ஹல்லேலூயா சமாதானம் பண்ண பாரு. சண்டை போடாதன்னு இப்போவே நிம்முறியாடா. தோத்திரம், பிரைஸ். எந்த அளவுக்கு நம்ம சமாதானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? ஆமாம், தோத்திரம். அப்போ அது நிச்சயமாய் அது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவாய்ட் குவாரலிங் அண்ட் ஃபைட்டிங். அதில் கடைசியாக ஒன்றை ஹல்லேலூயா நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20 தெரிஞ்ச வசனம் தான். போதும். உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கணும். அப்போ உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் பிரிங் பிளஸ்ஸிங். உண்மையாக செயல்படும் போது ஆசீர்வாதம். அழைப்பில் உண்மையாக இருங்க, கிருபையில் உண்மையாக இருங்க, தாளந்துகளில் உண்மையாக இருங்க, ஒரு நேசிப்பதில் உண்மையாக இருங்க, சபைக்கு உண்மையாக இருங்க. மோசஸ் வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனாக இருந்தார். ஃபெய்த்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு. நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தீங்கன்னா அதோட ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பெற முடியாது. எல்லாத்தையும் இழப்பீங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் லூசிங், செக் யுவர் செல்ஃப். நீ அநேக காரியங்களை இழக்க ஆரம்பிக்கிறாய் என்றால் உன்னை நீ சரி செய்து கொள், ஆராய்ந்து பார். உண்மையற்ற தனம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை சரி செய்து கொள். ஹல்லேலூயா. யோசுவா இந்த மோசேக்கு கீழே ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. யாரு? யோசுவா. தோத்துரும். செங்கடலை மோசே 2ஆ பிளந்த போது யோசுவாவா பக்கத்தில் இருந்தான்? எந்த ஒரு அங்கே பார்வோன் கிட்ட போகும்போது யோசுவாவா இருந்தான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மோசே எங்கே போனாலும் இந்த யோசுவா கூடவே இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. he was so faithful. அவன் மோசே மலை மேலே ஏறினப்போ கூட இவன் போய் எங்கேயோ போய் ஓரத்தில் என்ன செஞ்சிருந்தான்? பார்த்தாம இவனுக்கு என்னங்க தேவை போய் அப்படி உட்காந்துருக்கிறது. ஆனால் நாள் வந்தபோது ஆண்டவர் மோசே போதும் தோத்துரு, நான் அவனை எடுத்துக்கிறேன், அடுத்த லீடர்ஷிப் அப்படின்போது மோசே கூட நினைவு கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவர் உன் கூடையே ஒருத்தன் இருந்தான் பத்தியா, அவனை உன் ஸ்தானத்தில் எடுத்து வை, உனக்குள்ளே கொஞ்சம் கனத்தை அவனுக்கு நான் தரேன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இதுதாயா தேவனால பயன்படுத்தப்படுகிற ரகசியம். இதை தெரியாம ஹல்லேலூயா தேவ ஜனமே நீ ஹல்லேலூயா இஷ்டம் போல ஓடாத. தோத்திரம். அமைதியாரு. எந்த அளவுக்கு ஊழியக்காரனுக்கு உடன் இருந்து ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறாயோ
அதில் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். இவன் உண்மையானவன். தோத்திரம், பிரைஸ்லா. ஆண்டவர் ஏற்ற காலங்களில் உனக்கு அதில் ஒரு காரியத்தை கொடுத்து உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. மோசே என்ன யோசுவாவுக்கு ட்ரைனிங்காக கொடுத்தான்? தோத்திரம். ஏய் யோசுவா இங்கே வா, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. He was so faithful. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை அவ்வளோ பெரிய ஹல்லேலூயா ரட்சிப்பை ஜனங்களை நடத்தினான் மோசே. அதுக்கு அடுத்த லீடர்ஷிப்பை தோத்துரும் அழகா யோசுவாவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். God is so faithful. அன்புக்குரியது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. தோத்துரும். வேதத்தின்படியாக வாழ பழகிக்கோங்க, வசனத்தின்படியாக வாழ பழகிக்கோங்க. கர்த்தர் செய்வதை ஹல்லேலூயா அழகாக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதை நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ். அப்போ சீக்ரெட் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்துக்கான வழிகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த 7 படிகளை உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இல்லைன்னா தோத்திரம் அதை செக் பண்ணி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க நீங்கள் சித்தம் கொண்டிருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்த்தி கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் குறைப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. எவரையும் கனப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாம் அவரை நம்பி இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. சின்சியராக கேளுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அது சீக்ரெட் ஆஃப் பிளஸிங் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஹல்லேலூயா வைத்திருக்கிற வழிகள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். bless those who are blessed. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கனத்துக்குரியவர்களை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். do good for evil doers. ஹல்லேலூயா. always praise him. எப்பொழுதும் ஸ்தோத்திரித்து துதித்து கொண்டிரு, அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விரும்பி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது ஆசீர்வாதம் உண்டாகும். சண்டைகளை தவிர்க்கும் போது ஆசீர்வாதம் உண்டாகும். அதில் உண்மையாய் இருக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்க்க கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது அதில் அந்த பூமி கொள்ளாமல் இடம் கொள்ளலையா. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனே, தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் இன்னும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இஃப் காட் கேன் பிளஸ் ஏப்ரஹாம், why can't he bless us? ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் தேவையோடு கூட நம்ம ஓட தேவையில்லை. நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாகவே நம்மளால் இருக்க முடியும். ஹல்லேலூயா. we can experience a overflowing blessing certainly. ஹல்லேலூயா. yes. வழிந்தோடுகிற நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நம்முடைய சபை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, எப்படி உங்க சபைக்கு ஹல்லேலூயா இந்த காரியங்களை. நான் என்ன கேட்குறேன், ஆண்டவரே எங்க சபை இன்னும் ஆசீர்வதிங்க நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. still bless us O Lord. ஹல்லேலூயா. நான் விரும்பி ஜெபிக்கிறேன், இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. அந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இந்த பட்டணத்தில் டாப்ல வைங்கப்பா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட விருப்பம். ஹல்லேலூயா. bless the people, hallelujah, the congregation O Lord. எல்லாரையும் ஆண்டவரே டாப்ல வைங்கப்பா. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, அது என் விருப்பம். ஹல்லேலூயா. the Lord should bless everybody. கர்த்தர் ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா நாம் ஏன் ஹல்லேலூயா சண்டைகளை தவிருங்க. ஹல்லேலூயா. unnecessary quarrel வீட்டில் ஹல்லேலூயா சண்டை சச்சரவுகளை அவாய்ட் பண்ணுங்க. சமாதானம் பண்ண எப்பொழுதுமே தீவிரிங்க. ஹல்லேலூயா. சண்டைகளை மூட்டாதீங்க, சண்டைகளை கிளப்பாதீங்க. அதில் சமாதான குறைச்சல் ஏற்படுமானால் அது உடனே ஆஃப் பண்ணி விடுங்க. ஹல்லேலூயா. அதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாய் மாறிவிடும். அது தடைகளை குறித்து நான் பேசலை. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். என்னை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க, விரும்பி ஜெபி தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது கொடுக்கட்டும், எனக்கு கிடைக்கும் போது கிடைக்கும். விரும்பி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் தொழிலை ஆசீர்வதி, என் வருமானத்தை ஆசீர்வதி. எனக்கு அதை தாங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரியத்தின்படி கேள். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
Praise the Lord. உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர்தான். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர்தான். நம்மளை படைத்து உருவாக்கி ஆசீர்வதித்து தான் அனுப்பினார். ஆனால் பிசாசானவன் பல சாபங்கள், பல போராட்டங்கள், வேதனைகளுக்குள்ளே சிக்க வைத்து அந்த தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாம அதில் திட்டம் செய்வான். இந்த நாளில் கர்த்தர் அவைகளெல்லாம் உடைக்கிறார். அவைகளெல்லாம் உடைக்கிறார். சத்ருவின் தந்திரங்களெல்லாம் உடைக்கிறார். சாபத்தின் வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லா சாப வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு சொந்தமாக நீ ஹல்லேலூயா சாபத்தின் அடியில் நீ வாழ தேவையில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நல்ல வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க சபித்தீங்கன்னா இன்றைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நல்ல ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. மனதார வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. மனதார அவர்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கணவனை திட்டாத, சபிக்காத. உன் மனைவியை திட்டாத, சபிக்காத. ஹல்லேலூயா. உன் வீட்டாரை சபிக்காத, திட்ட. உன் மருமகளை சபிக்காத, திட்டாதே. ஹல்லேலூயா. உன் மருமகனை சபிக்காத, திட்டாத. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரையும் குறைவாய் நினைக்காதே. ஹல்லேலூயா. ஆசீர்வதி தேவ பிள்ளையே. bless, you will be blessed. Oribalara turekara shantokuri yantoro kurudunyantara rangodinyantarakara ribushakara dinabala. Hallelujah. Hallelujah. Thank you Lord. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் ரகசியங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாங்கள் பார்த்த இந்த 7 படிகளை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க. முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட நிறைவான வழிந்தோடுகிறே பூமி கொள்ளாத ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்களுக்கு இந்த சபையிலே ஆண்டவரே அங்கத்தினராய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நிறைவான பலன்களை ஹல்லேலூயா தருவீராக. இன்னைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவரான நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி வாழ்த்தினானே, அதை போல அவள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாளே. அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்துக்கு கடந்து போகட்டும். மந்தை காத்துக் கொள்ளுங்க. மந்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பு ஐக்கியம் ஆசீர்வாதம் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. ஒருத்தர் கைகளை குலுக்கி வாழ்த்துதலோடு கூட கடந்து போங்க. கர்த்தர் வாழைக்காருக்கு வாழைத்தண்டு இருக்கு, வாங்கி கொள்ளுங்க. இந்த ப்ரௌசர் சர்ச்சோட லேண்ட் வாங்குவதற்கான ப்ரௌசர் வேணும்னா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.